உலகமெங்கு வாழும் தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலாஜி சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க நல்லா இருக்கும். வேதனைக்கு மேல வேதனை, சோதனைக்கு மேல சோதனை. ஏன்? சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கும் நல்லது நடக்க வேண்டும். இந்த பிரச்சனைனா இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் வரக்கூடாது. இப்படித்தான் சொல்றாங்க. நாங்களும் போய் அவரை பார்த்தா நல்லா இருக்குமா, இவரை பார்த்தா நல்லா இருக்கா பார்க்கிறோம். ஒருத்தர் செவ்வாதோஷம் இருக்குன்றாரு, ஒருத்தர் செவ்வாதோஷம் இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. உண்மைதான், வேதனை தான். அந்த வேதனை வரக்கூடாது. அதாவது பிரம்ம வேத சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரி, இன்னைக்கு ஐப்பசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கையின் சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின், பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்தா அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தட்ட போனா செவ்வாதோஷம் ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாதோஷம் இன்னொருத்தட்ட போனா செவ்வாதோஷம் இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எதை நம்புறதுன்னே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்துல வந்திருக்கோம். ஆக எத்தனை தோஷமும் இருந்துட்டு போது, நடக்க வேண்டியது நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்துப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோஷம் இருந்துட்டு போகுது, தோஷம் இருந்துட்டு போகுது, செவ்வாதோஷம் இருந்துட்டு போகுது, சர்ப்பதோஷம் இருந்துட்டு போகுது, கலசர தோஷம் இருந்துட்டு போகுது. எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து ரொம்ப சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பாருங்களே, ஜோசியர் நான் தப்பாருங்க. இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை இந்த நவ கிரகங்களினால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது.
ஆக உங்கள் பிரச்சனைகளை, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏத்தாங்க 8 வருஷம் போனது, ஒருத்தர் போனா செவ்வாய் தோசை இருக்குன்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோசை இல்லைன்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க. நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்தில் கல்யாணம் முடியணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையா ஒரு முறை இப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்கலையோ ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன, இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும்போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியம் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க. நீ எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே யாரும், நடந்தே தீரும். சிம்ம ராசிக்கு ஐப்பசி மாதனுடைய சிறந்த யோக பலன்களை, அதாவது ஐப்பசி 1 முதல் ஐப்பசி 29 வரை இருக்கக்கூடிய சிறந்த யோக பலன்களை பார்க்க போறோம். ஐப்பசி மாதம் பலன்களை பார்க்க போறோம். இப்ப அந்த ஐப்பசி மாதம் என்பது நம்ம எல்லாரும் ஒரு ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31 தீபாவளி கொண்டாடப்படுகின்ற தீமைகள் அழிந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள், யோகங்கள், சிறந்த குடும்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய, ஒவ்வொரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சிறந்த நாள், தீமைகள் அழியக்கூடிய நாள், அதுதான் தீபாவளியாக நம்ம கொண்டாடப்படுகின்றோம். இது அக்டோபர் 31, ஐப்பசி 14. இப்ப சிம்ம ராசி அதாவது நல்ல கவனிக்க, இந்த ஐப்பசி மாத கிரக அமைப்புகளை சிம்ம ராசிக்கு முதல்ல பார்ப்போம். சிம்ம ராசிக்கு முதல்ல 2ஆம் இடத்தில் கேது, சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு. அதே நேரத்தில் நல்ல கவனிக்க, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப இந்த ஐப்பசி 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதாவது சிம்ம ராசிக்கு 4-9 4-9 செவ்வாய் 12ஆம் இடத்தில் நீச வர்க்கோத்துவம் அடைகிறார். முதல் மாற்றம், ஏதாவது முதல்ல ஆரம்ப கிரக அமைப்புகள். அப்ப இந்த சிம்ம ராசிக்கு 4-9 செவ்வாய் 12ஆம் இடத்தில் நீச வர்க்கோத்துவம் அடையும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர்கள் மூலம் சொத்துக்களை, மிகப்பெரிய இடம் வீடு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய சொத்துக்களை, அவரவர் தகுதிக்கு ஏற்ற சொத்துக்கள் நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல நேரம். சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய தொழில் ஒப்பந்தங்களை பெறக்கூடியது, அதற்காக பயணத்தை ஏற்படுத்தக்கூடியது. மிகப்பெரிய தொழிலை, ஒரு வாகன தொழிலோ, ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதோ, இல்லை அதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலோ, இல்லை வாகன தொழிலோ உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல அதற்காக பயணத்தை, ஒரு முக்கியமான ஒரு தொழில் அதிபரை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அந்த தொழிலுக்காக. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய சரியான காலமாக நீச வர்க்கோத்துவம் பெற்ற செவ்வாயால் நிச்சயமாக ஏற்படும் பூமி யோகம், வாகன யோகம், தொழில் யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை. அடுத்து ஐப்பசி 8ஆம் தேதி குருவின் பார்வையில் புதன் மாறும் பொழுது, அதாவது நல்ல கவனி, சிம்ம ராசிக்கு தனம் லாபாதிபதி, தனகாரகனும் லாபாதிபதியும் ஐப்பசி 8ஆம் தேதி
விருச்சக ராசிக்கு மாறும் பொழுது குருவின் பார்வையில், அப்ப குருவின் பார்வையில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய முயற்சி, அதாவது என்ன, 3ஆம் இடம் பல பயணங்கள் ஏற்படுத்தும் முக்கிய மனிதர்களை சந்திக்கூடியது. அப்ப வியாபாரத்துக்கும் தொழிலுக்காக அதற்கான ஒப்பந்தங்களை உருவாக்குற, தொழிலை உருவாக்குறதுக்காக அந்த பயணத்தின் மூலம் மிகப்பெரிய வியாபாரம் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். நிச்சயமாக உறுதியாக மிகப்பெரிய வியாபாரம் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதற்கேற்ற வாய்ப்பு ஏற்கனவே சொல்லிட்டு அதை அடுத்து உறுதிப்படுத்தக்கூடிய புதன் அமைகிறார். புதன் ஒரு செய்ய வியாபாரத்துக்குரியவன், கல்விக்குரியவன். அப்ப சிம்மராசிக்கு கல்வியின் மூலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளும், பயணத்தின் மூலம் வெற்றி பெறக்கூடிய சிறந்த அமைப்பும், வியாபாரத்தின் மூலம் சிறந்த ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலங்களும், உத்தியோகத்தின் மூலம் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களும் நிச்சயமாக உண்டு. ஐப்பசி 8ல இருந்து புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து நல்ல கவனிங்க. மேலும் இந்த ஐப்பசி 22ஆம் தேதி சுக்கிரன் தனுசு, அதாவது குருவின் வீட்டுக்கு மாறுறார். ஐப்பசி 22ஆம் தேதி. அப்ப அந்த ஐப்பசி 22ஆம் தேதி குருவின் வீட்டுக்கு மாறும் பொழுது கடகராசிக்கு நல்ல ஒரு தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள், 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலிமை அடைந்தால், அதாவது ஒரு பரிவர்த்தனை யோகம் என்று சொல்ல முடியும். குருவின் வீட்டில், அதாவது ஐப்பசி 22ஆம் தேதி குருவின் வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்து அதற்குரிய சுக்கிரன் தனுசுவில் பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்கு தொழில் வெற்றிகள், வியாபார வெற்றிகள், வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உறுதியாக உண்டு. மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் இப்ப 6ஆம் தேதி செவ்வாயினுடைய நீச வர்க்கோத்துவ மாற்றம், அதை பத்தி சொல்லிட்டேன். அடுத்து ஐப்பசி 28ஆம் தேதி வியாபாரத்துக்கும் கல்வியின் மூலம் முன்னேற்றம் தரக்கூடிய, உத்தியோக வியாபாரத்தின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய புதன், அதனுடைய மாற்றத்தை பத்தி பேசியாச்சு ஐப்பசி 8ல. இப்ப ஐப்பசி 22ல பரிவர்த்தனையோ, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையோ, இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ஐப்பசியில் சிம்மராசிக்கு ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம். இந்த 3 விஷயங்கள் அதற்கான விளக்கத்தை, இதுதான் இந்த ஐப்பசி மாதம் ஒரு சிம்ம ராசிக்கு ஒரு அதிரடியாக ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம், முன்னேற்றத்தை, தொழில் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 கிரக மாற்றங்கள் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், கற்ற கல்வினால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது முக்கியம். பயணங்கள் மூலம் நல்ல ஒரு செய்கின்ற வியாபார தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல மனிதர்களை சந்தித்து சொத்துக்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பதவி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இத்தனை யோகங்களும் சிம்ம ராசிக்கு உறுதியாக உண்டு. இதில் சொல்லக்கூடிய பலன்கள், ஏதாவது சந்தேகங்கள் சரியா நடக்கல, ஏதாவது வேதனைப்பட்டீங்க, உங்களுடைய குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நீங்க. சரிங்களா? ஆக நான் என்னங்க நிறைய ஜாதகம் பார்த்துட்டேங்க, என்னங்க எங்க வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குது, எங்கெங்கயோ பார்த்துட்டோம் அப்படின்னு வேதனைப்பட்டீங்க. காரணம் அதுதான், நடக்கல, ஒரு ஜோதிடத்தின் பலன் நடக்கல அப்படின்னு உங்க நல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியா உங்களுக்கு நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியம் தான் பார்க்கணும். அதாவது சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக நல்ல நடக்கணும். இங்கே நடக்கலன்ற வார்த்தையை வந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, வெறும் வார்த்தைக்காக பேசப்படுகின்ற பேச்சே கிடையாது. எந்த பிரச்சனைக்காக என்கிட்ட வர்றீங்களா கண்டிப்பா என்ன பார்த்து நடக்குன்ற வார்த்தையை வந்துடக்கூடாது. என்னங்க அங்க போய் பார்த்தேன், இங்க போய் பார்த்தேன், இவரை பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்னத்த சொல்ல போறாரு அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. என்ன பொறுத்தளவு உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர வேண்டும்.
திரும்பவும் சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்பாது, தவறாது. இதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. புரிஞ்சிட்டீங்களா? ஆக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.